இன்றைக்கான ஃபஸ்ட்டு மேட்சான ஆர்சிபி vs ஆர்ஆரோட மேட்சோட டாஸ் வின்னர் மேட்ச் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, ட்ரீம் டீமுக்கு யார் வருவா, எந்த பிளேயரை பிக் பண்ணால் கேப்டன் சாய்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை ரெண்டு டீமுக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. ஆர்ஆர் ஹோம் கிரவுண்டில் வச்சு நடக்குது. பிளேயிங் லெவனை பொறுத்தவரை சேம் டீமோடு தான் இறங்குவாங்க. ஏன்னா ஆர்ஆர் லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் டீமோடு இறங்குவாங்க. ஒரு சேஞ்ச் வேணுமோ ஃபாரின் பிளேயர் மட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி அசரங்கா உள்ளே வரலாம், ஃபெருக்கி வெளியே போவார். மிச்சப்படி சேஞ்சஸ் இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதே டீமோடு தான் அவே கேமில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் சொல்கிற டீம் வச்சு நீங்கள் ஒரு 3 டீம் க்ரியேட் பண்ணுங்கள், ரொட்டேஷன் பண்ணி போட்டு. நான் சொல்கிறத ஃபில்ட்ரு பண்ணி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல டீம் அமைக்கலாம். கேப்டன் சாய்ஸ் நான் சொல்கிற பிளேயரை கரெக்டாக கொடுத்தா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு விசி யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ரிஸ்கியாக போனாலும் போகலாம். ஓகே, இந்த கிரவுண்டை பொறுத்து ஜெய்ப்பூரில் நடக்குது. ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்டு. டாஸ் வின் பண்ணதுக்கு யாருக்கு அதிக பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்சிபிக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தா ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் நடந்ததில் ஆர்சிபி தான் ஹையராக இருக்காங்க. 57 புள்ளிக்கிட்ட இருக்காங்க. அவங்க 43 இருக்காங்க. பட் ஓவரால் அது இந்த வருஷத்தோட இதில் பார்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே 50-50 தான் வரும். ஸோ இது மார்னிங் மேட்ச்னு ஒன்றுங்கிறதுனால டாஸ் தான் முடிவு பண்ணும். கன்ஃபார்ம் யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மேட்சோட கிவ்அவேயோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் டார்கெட் எவ்வளோ ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிக்க டீம் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 190+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விக்கெட் விடும். நியூ பாலில் கொஞ்சம் விக்கெட் உள்ள சான்சஸ் இருக்கும். 1 இல்லைனா 2 விக்கெட் போகலாம். அது போகலைன்னா கண்டிப்பாக 200+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்த்தோம்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சாம்சன், ஜெய்ஸ்வால் இன்றைக்கி நல்லா ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்னிங் மேட்ச் எப்பவுமே பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பந்து நல்லா நின்று வரும். ஸோ நல்லா பண்ண சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மிடில் ஆர்டரான பராக்கும் ராணாவும் இன்றைக்கி நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பவுலருக்கும் சாதகம் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் ஆர்ச்சருக்கு மேலே போட்டு ஸ்விங் கிடச்சுன்னா அவரும் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மகேஷ் தீக்ஷனா அவர் மிடில் ஆர்டரில் ஒரு 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 6 பேர் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த 6 பேர்லேருந்து 5 பேர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்சிபிங்க பார்த்திங்கன்னா சால்ட்டு, ஜெய் சர்மா, விராட் கோலி, படிதர் இவங்க 4 பேர் பேட்ஸ்மேனில் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம்லேயும் வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. குணால் பாண்டியா அன்றைக்கி 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமார் போன மேட்ச் நம்மளுக்கு அவர் கேப் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த மேட்ச்சும் 2 விக்கெட் எடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகே, ரொட்டேஷன் பிளேயராக ஹெட்மயர், லிவிங்ஸ்டன், ஜாஸ் ஹேசல்வுட், சந்தீப் சர்மா, எஸ் தயால். ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் வந்தாருன்னா 30+ ரன் அடிக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஓவர் போட்டால் ஒரு விக்கெட்டு உள்ளலாம். பட் அவருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரில. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் போட்டார். ஒரு 2 ஓவர் கிட்ட அவர் போட்டால் ஒரு விக்கெட் உள்ள சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 10-15 ரன் தான் அடிக்கிறபடியான சான்ஸ் இருக்குது. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அவர் இன்றைக்கி பேட்டிங் வருவாரான்னு தெரில. வந்தார்னா ஒரு 20+ அடிக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2 விக்கெட் எடுக்கலாம். சந்தீப் சர்மாவும் அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கலாம். எஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னிங் பவுலிங்காக போட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது.
லாஸ்ட் நேரத்தில் அவருக்கு விக்கெட் விழுந்தாலும் விழலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் என்னோடய வீடியோ எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் ரொட்டேஷனில் கொடுக்க பிளேயர் 2 பிளேயர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. எப்படின்னாலும் விசி இல்லைனா கேப் கூட வந்துடுறாங்க. லாஸ்ட்டு மேட்சும் அப்படி தான் அபிஷேக் சர்மாவை நான் வச்சுருந்தேன். செம்ம பேட்டிங் ஆடிட்டார். ஓகே, ஆனால் அவருக்கு வந்து நிறைய கேட்ச் விட்டாங்க. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து, பட் ஆனால் அவங்க கேட்ச் விட்டாங்க. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நல்லா காட்டிட்டார். ஓகே, கேப்டன் சாய்ஸ் பார்த்தா சாம்சனுக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சால்ட்டுக்கு கேப்டன் இல்லைனா விசி விசியே நீங்கள் கொடுத்துக்கலாம். விராட் கோலிக்கு ஒரு கேப்பு, ரஜத் பட்டிதாருக்கு ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. பராக்குக்கும் ஒரு கேப் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு வந்தால் ஒரு விசி கொடுத்துக்கோங்க. ராணாக்கும் ஒரு விசி, மல்டிபிள் டீம் போடுதவங்க. ஆர்ச்சருக்கும் ஆர்ச்சர் புவனேஸ்வர் குமார் 2 பேர்த்துக்குமே ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல டீம், நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். என்னோடய பெஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்கும் சாம்சன் சால்ட்டு மேலே, அதுக்கடுத்து விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஜெய்ஸ்வால், ஹெட்மயருக்கு பொழுது நீங்கள் ராணா இல்லைனா ஜெய் சர்மா இவங்க 2த்துக்குனாலும் போகலாம். அடுத்து குணால் பாண்டியா, பராக். என்னோடது கேப்டன் வந்து 2 யங் பிளேயர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கேப்டன் அண்ட் விசி ரஜத் பட்டிதாரும் ஏன் பராக்கும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இந்த கிரவுண்டில். ஆர்ச்சர் புவனேஸ்வர் தீசனா நான் போயிருக்கேன். நீங்கள் தீசனாக்கு பிறகு ஜாஸ் ஏசுலுட்டோ இல்லை எஸ் டயாலோ, சந்தீப் சர்மா இவங்க 3 பேர்த்துக்கு நீங்கள் யாருக்குனாலும் போகலாம். அவங்களோட சாய்ஸு. ரொட்டேட் பண்ணி டீமை போடுங்க. நல்ல டீம் கொடுக்குறேன். டெலிகிராமில் டீம் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் அப்டேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.